ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெலசா. முதல் ப்ளீட்டு எல்லாம் எடுத்து முடிஞ்சது. இது ரெண்டாவது பகுதி பாருங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கோ, அதாவது இனி மார்பு சைட்டுக்கு நாங்கள் எடுக்கணும். அது நான் இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல. அது நாங்கள் அயன் பண்ணிக்கா நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் பாருங்கோ, நான் ஊசி பின் குத்தி நான் அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் இனி இந்த இப்படி கை நீட்டி பார்த்தா இப்படி 2 கை அளவில் வரும். இனி நாங்கள் ப்ளீட் எடுக்கணும். அதாவது இதிலேருந்து 2 இன்ச்சு அளவு. நீங்கள் நிறைய ப்ளீட்டு வேணுமென்றால் அகலம் குட்டியாக பிடிக்கலாம். இது அதாவது ஓரளவு அகலமாக தான் இருக்க போது 2 இன்ச்சு எங்களுக்கு கணக்காக வரும். 2 இன்ச்சியும் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும். இவ்வளோ தான் வரப்போகுது. இப்போ பாருங்க, நாங்கள் 2 இன்ச்சு 2 இன்ச்சு படி நாங்கள் எடுத்தோம்னா நிறைய ப்ளீட்டு வரும். சில பேர் அதை 3 இன்ச்சியும் எடுப்பினோம். நான் கூட 2 இன்ச்சு தான் நான் எடுக்கிறது. ஃப்ரைடேலுக்காக இருக்கணும் 1.5 இன்ச்சு தான் எடுப்பேன். நிறைய ப்ளீட்டு வரும். இதுலேயே ஒரு 9-10 ப்ளீட்டு வரும். அப்போ எங்களுக்கு காணும் ப்ளீட்டு நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் கவனிக்க வேணும். இப்போ பாருங்க, நான் எடுத்து முடிஞ்ச பிறகு முன்னுக்காக 4 இன்ச்சு நான் விடுறேன். இந்த 4 இன்ச்சியை பாருங்கோ, 4 இன்ச்சு விட்டதை உடனே அதிலிருந்து அதாவது நாங்கள் பின்பக்கம் பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும் பாருங்க. விசிறிச்ச தன்மையில் முன்னுக்காகவும் அதிலேருந்து அதாவது 4 இன்ச்சு விட்டது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். இனி நான் அதாவது ப்ளீட் செட் பண்ண வேணும். இப்போ பாருங்கோ, அதாவது நான் கீழுக்கும் மேலுக்குமாக இருக்கிற எல்லாத்தையும் நீட் பண்ணி போடும். இப்போ பாருங்கோ, நாங்கள் அந்த ப்ளீட்டை நாங்கள் நேராக்க வேணும். அதாவது ஸ்டெப்பாக வரப்போகுது. ஒரு ப்ளீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ளீட்டுன்னு சொல்லி அந்த அகல பொறுக்கு தான் வரப்போது பாருங்கோ. அதாவது 1 சென்டிமீட்டர் இடைவெளியெலாம் இருக்கும். இது கணக்கை நீங்கள் இடைவெளி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அகலமாக போகும். அப்படி செட் பண்ணி கொண்டு போகிறேன். 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுங்கள். அப்படி எடுத்து கொண்டு வந்தால் எங்களுக்கு ஒரு கணக்காக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அகலம் கூடுதலாக எடுத்தோம்னா எங்களோட ப்ளீட்டு சரியான அகலமாக இருக்கும். அப்படி இல்லாமல் 1 சென்டிமீட்டர் அளவுண்டா கணக்காக வரும். இப்போ பாருங்க, நான் அப்படியே லைனுக்கு நான் எடுத்துகிட்டு இப்போ நான் ஊசி பின் ஃபிட் பண்ணுறேன். அதாவது நாங்கள் எடுத்த இந்த ப்ளீட்டு ஒரு இடம் விலகாதபடி. இப்போ பாருங்க, இப்படித்தான் வரப்போதும். பின்பகுதி நீங்கள் பார்ப்பீங்கள்டா இப்படித்தான் வரும். நல்ல ஒரு விசிறு ஷேப்பில் வரும். அதுக்கு பிறகு நான் அந்த 4 இன்ச்சு எடுத்த அந்த ப்ளீட்டை அதில் ஊசி பின் ஃபிட் பண்ணுறேன். ஊசி பின் ஃபிட் பண்ணிவிட்டு நான் இனி ப்ளீட் எடுக்க போகிறேன்னு பாருங்கள். கீழுக்கு நாங்கள் இனி ப்ளீட் எடுக்கணும். அதாவது மேல் ப்ளீட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இனி நாங்கள் கீழ் ப்ளீட் எடுக்கணும் பாருங்கள். இதில் பாருங்க, அந்த ப்ளீட்டுகள் ஒரு இடம் விலகாதபடி இருக்கணும். நாங்கள் அதை முக்கியமாக கவனிக்கணும். இனி நாங்கள் நேராக ப்ளீட் எடுக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்க, நாங்கள் 2 இடத்துலையும் நாங்கள் அதாவது கிளிப் மாட்டிட்டு நீங்கள் தானவோ இல்லாட்டி உங்களுக்கு இப்படி கிளிப்பு இல்லாட்டிக்கு நீங்கள் ஊசி பின்னால் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நான் இனி இந்த ப்ளீட்டுகள் நம்ம அதாவது ப்ளீட் எடுத்து செட் பண்ணாமல் நான் அதுக்கு முதல் இந்த ப்ளீட்டுகளை உள்ளுக்காக தள்ளி நேராக்கி எடுக்க போகிறேன். அதான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் அந்த முன்னுக்கு 4 இன்ச்சு எடுத்த அந்த ப்ளீட்டை நல்லா உள்ளுக்காக நான் தள்ளி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 2 இன்ச்சு எடுத்த அந்த ப்ளீட்டை நேராக எடுக்கிறேன். நேராக எடுத்துகிட்டு தான் நாங்கள் ப்ளீட்டு செட் பண்ணி ஃபுல்லாக முடிக்க வேணும். இப்போ முதல் அந்த ப்ளீட்டுகளை நேர்படுத்த வேணும். அதான் முக்கியம். நாங்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் உடனே அதாவது ப்ளீட்டை நேராக எடுக்காமல் நாங்கள் அப்படியே எடுத்து இதாண்டுவோம் மாட்டோம். எங்களுக்கு நீட்டாக வராது. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ப்ளீட்டை அதாவது பெருசப்படுத்த இதில் பாருங்க, அதாவது 1 சென்டிமீட்டர் இடைவெளியெலாம் நான் எடுக்கிறேன். மேலுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் கீழுக்கும் அந்த நேருக்கு எடுத்துக்கொண்டு வர வேணும். அதை நீங்கள் கவனிங்கள். இப்போ பாருங்க, இதில் எல்லாம் அந்த பின்னுக்காக ஒரு ப்ளீட்டு போயிருக்கு. நான் அதை எல்லாத்தையும் நீராக எடுத்து போட்டு நான் ரெடியாக பிடிச்சி கொண்டு போகிறேன். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக நான் எடுத்துட்டேன். இவ்வளோ ப்ளீட்டும் எனக்கு வருது. ஒரு 10 ப்ளீட்டுக்கிட்ட இதில் வருகுது. உண்மையில் அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இனி நான் கீழ் ப்ளீட் எடுக்கணும். அதுவும் ஒரே நேருக்கே நாங்கள் எடுக்கணும். அதாவது முதல் எடுத்த மாதிரி தான் முதல் ப்ளீட்டை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபுல்லாக அந்த ப்ளீட்டை அடுக்க வேணும். இப்போ நான் ஒன்றாக செட் பண்ணி கொண்டு போகிறேன். அதில் பாருங்கள், நான் அயன் பண்ணியில் இந்த சாரியை முதல் அயன் பண்ணியிருந்தால் அந்த ப்ளீட் எனக்கு இடையில் ஒரு தடங்களாக இருக்குது. அதனால் நீங்கள் முதல் அயன் பண்ணி எடுங்கோ. சாரியை முதல் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளீட் எடுத்து அயன் பண்ண தொடங்குங்க. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ப்ளீட்டுகள் எல்லாத்தையும் நான் நீராக்கி கொண்டு போகிறேன். அதாவது முதல் இந்த ப்ளீட்டை நீராக்கி போட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஒவ்வொரு உண்டாக அதை அடுக்கிறேன். ஒன்றுக்கு பிறகு உண்டாக அடுக்கி கொண்டு வரேன்.
1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஒவ்வொரு ப்ளீட்டாக நாங்கள் இப்படி எடுக்கும்போது மிகவும் அழகாக வரும். இப்போ பாருங்க, அதுலேயும் வந்து நான் இனி ஊசி பின் ஃபிட் பண்ண போகிறேன். நார்மலாக நாங்கள் அதாவது இந்த ப்ளீட் எடுக்கும்போது 3 இடத்துல நாங்கள் ஊசி பின் ஃபிட் பண்ணுவோம். 3-4 இடத்துல கடைசி தொங்கலில் இப்போ வந்து அந்த பெருசாக ப்ளீட் எடுத்துட்டு அதில் ஊசி பின் குத்துறையில் அப்படியே போல் பண்ணி போட்டு அப்படியே விடுவினம். ஆனால் நான் இதில் வந்து ஊசி பின் குத்த போகிறேன். ஊசி பின் குத்திட்டு பிறகு தான் நான் தானே போகிறேன். இப்போ பாருங்க, நான் அந்த நேருக்கு ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறேன். இப்போ பாருங்க, மிக நல்ல ஒரு நீட்டாக நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். நல்லபடியாக அழுத்தி நாங்கள் அவட தடியில் எடுத்தோம்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஊசி பின் ஒன்று ஃபிட் பண்ணி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அயன் பண்ண வேண்டியதான். நல்ல நீட்டாக எடுத்துட்டேன். இனி நான் இதில் வந்து ஊசி பின் ஃபிட் பண்ண வேணும். இப்போ பாருங்க, இந்த ப்ளீட்டுகள் எல்லாம் நான் நல்ல நீராக நான் பிடிச்சி கொண்டுட்டேன். நான் வந்து அதில் ஊசி பின் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அயன் பண்ண விழுந்தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இது வந்து இது 2வது செக்ஷனாக 2வது வீடியோவாக நான் இதை பதிவு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நாங்கள் இனி அயன் பண்ணுறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக எடுத்துட்டேன். அயனிங் செய்கிறது முன் ப்ளீட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள்.